இப்ப ஒரு மாமியார் அவங்க எப்ப மாமியார் ஆகுறாங்க? ஒரு மருமக அந்த வீட்டுக்குள்ள மருமகன்னு அவங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மாமியார். அப்ப மருமகளா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் மாமியாரா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒண்ணுதான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாள் தான் மாமியாரா அனுபவம்னா எங்களுக்கு ஒரு நாள் தான் மருமகளா அனுபவம். அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன அவ்வளவு பெரிய அனுபவத்தை சாதிச்சிட்டீங்க? ஒரு குடும்பத்தை மாமியார் உருவாக்கி இருக்காங்கன்னா மருமகளா இருந்த அந்த குடும்பத்தை உருவாக்கி தான் நீங்க இன்னொரு மருமகளை கொண்டு வந்து மாமியாரா மாறுறீங்க. நான் ஒரே நாள்ல மாமியார் ஆயிட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிருவேனா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தலையிடல்கள் பத்தி பேசுனீங்கல்ல, யாரு குறுக்கிறாங்க அப்படின்னு பேசுனீங்கல்ல. இப்ப என் குடும்பத்தையே எடுத்துக்கங்க. இப்ப நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு, என் மாமியார் இருக்காங்க, அவங்களோட புருஷன் இருக்காங்க. குடும்பத்துல ஒரு முடிவை எடுக்கும்போது என் புருஷனும் உன் பேச்சே கேட்கணும், உன் புருஷனும் உன் பேச்சே தான் கேட்கணும். மருமக எங்க பேச்ச யாரு கேட்பா? ஒண்ணு உன் புருஷன் கேட்கணும், இல்லைன்னா என் புருஷன் கேட்கணும். ரெண்டு பேருமே உங்க பேச்சே கேட்கணும்னா அந்த இடத்துல தண்ணி கேன் போட வந்தவங்களா நாங்க? சார் நாங்க